தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளை, அற்புத சுரங்கம் சுரண்டை தூய் அந்தோணியாருடைய திருத்தலத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நடைபெறுகிற அதிசயங்கள், ஆச்சரியங்கள் ஏராளம். குறிப்பாக இந்த நல்ல நாளிலே நம்முடைய குமிழி தூய மிக்கேல் அதிதூதருடைய குழுவினர் இந்த நாட்களில் அவர்களுக்கு வர இருவதற்கு வாய்ப்பில்லாத பல்வேறு வகையான சூழல்கள், ஆனால் அதையெல்லாம் தாண்டி நேற்று கூட இரவிலே அவர்களுக்கு பல வேலைப்பாடுகள், ஆனால் இங்கே பல ஆன்மாக்கள் தாகத்தோடு இருக்கிறது என்று அவர்களுடைய நெடும் பயணத்திற்கு ஆண்டவர் இன்று விடை கொடுத்தார். மதியமே ஒரு 2-3 பேர் நம்மை சந்தித்து, இதோ நான் என்ன ஒரு தேவைக்காய் ஒரு ஆசீர்வாதத்திற்காய் வந்து நின்றேனோ எனக்கு அதற்கான விடை கிடைத்தது, தெளிவு கிடைத்தது என்று சொல்லி. எனவே ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இந்த பலியை உங்களோடு இணைந்து நன்றி பலியாக, சாட்சியின் பலியாக, ஆசீர்வாதத்தின் பலியாக ஒப்புக் கொடுக்க நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து தேவ ஆசீர்வாதம் வருகிற நாட்கள் முழுவதும் நம்மை நிரப்ப தடையாக இருக்கிற குற்றம் குறைகளை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியாகிய மரியாதை, வானதூதர்கள், புனிதர்கள், சகோதர சகோதரிகளை உங்களை ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். வல்ல கடவுள் நம் மீது இரக்கம் கொண்டு நம் பாவங்களில் இருந்து விடுவித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இதய அமைதியே இறைவாம், கோடியற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுகிறவராகவும் தந்தீரே. அவரது உதவியால் நாங்கள் உண்மை நெறிகளை கடைபிடிக்கவும் எங்கள் துன்பதுயர நேரத்தில் உமது உதவியை கண்டுணர்ந்து கொள்ளவும் செய்தருளும். ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1 முதல் 6, மேலும் 10 முதல் 13 முடிய. நீதிமொழிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறைவசனங்கள் 1 முதல் 6, மேலும் 10 முதல் 13 முடிய. மன்னவன் மனம் ஆண்டவரின் கைக்குள் அடங்கியிருக்கிறது. வாய்க்கால் நீரை போல அவர் அதை தம் விருப்பப்படி திருப்பி விடுகிறார். மனிதருடைய நடத்தையெல்லாம் அவர் பார்வையில் குற்றமற்றதாய் தோன்றலாம். ஆனால் ஆண்டவர் அவர் உள்ளெண்ணத்தை சீர்தூக்கி பார்க்கிறார். பலி செலுத்துவதை விட நேர்மையாகவும் நியாயமாகவும் நடப்பதே ஆண்டவருக்கு உவப்பளிக்கும். மேட்டிமையான பார்வை, இருமாப்பு கொண்ட உள்ளம், இவை பொல்லாரிடம் பழிச்சென்று காணப்படும் பாவங்கள். திட்டமிட்டு ஊக்கத்துடன் உழைப்பவரிடம் செல்வம் சேரும் என்பது திண்ணம். பதற்றத்துடன் வேலை செய்பவர் பற்றாக்குறையில் இருப்பார். ஒருவர் பொய் பேசி சேர்க்கும் பொருள் காற்றாய் பறந்துவிடும்.
அவரது உயிரையும் அது வாங்கிவிடும். பொல்லார் மனம் தீமை செய்வதில் நாட்டங்கொள்ளும். தமக்கு அடுத்திருப்பாரை அவர்கள் கனிவுடன் பார்ப்பதும் இல்லை. ஏளனம் செய்வோரை அடிக்கும்போது அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர். உணர் உள்ளவருக்கு அறிவு புகட்டும்போது அவர் மேலும் அறிவுடையவர் ஆவார். நீதிமிகு இறைவன் பொல்லாருடைய வீட்டை கவனித்து கொண்டிருக்கிறார். அவர்களை தீச்செயல் காரணமாக தூக்கி எறிந்து அழித்து விடுகிறார். ஏழை கூக்குரலிடும்போது எவன் காதை பொத்திக் கொள்கிறானோ அவன் தானே உதவிக்காக மஞ்சாடும்போது எவரும் அவனுக்கு செவி கொடுக்க மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள், பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியது பாடல் பாடுங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் தம் திருத்தலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். மாண்புயர்வான் மண்டலத்தில் அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள். ஆண்டவர்க்கு புதியது பாடல் பாடுங்கள். Alleluia, 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 Alleluia. இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். தூய லூக்கா எழுதிய தூய நற்செய்தி 8வது அதிகாரம். ஆண்டவருடைய வார்த்தைகள் 19 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். ஆனால் மக்கள் திரளாய் இருந்த காரணத்தினால் அவரை அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். அவர் அவர்களை பார்த்து, இறை வார்த்தையை கேட்டு அதன்படி செயல்படுகிறவர்களே என் தாயும் என் சகோதரர்களும் ஆவார்கள் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்தி வாக்கினால் நம் பாவங்கள் அகல்வனவாக. இயேசுவில் நல்லவர்களே, ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, அற்புத சுரங்கம் சுரண்டை தூய் அந்தோணியாருடைய இத்திருத்தலத்தில் நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு நாம் காலையிலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். இங்கே வந்திருக்கிறவர்கள் தங்களுக்காக மட்டும் ஜெபிக்கவில்லை, தங்களுடைய உறவினர்களுடைய குடும்பங்கள், தங்களுடைய குழந்தைகள், நண்பர்கள், சகோதரர்கள், இதோ தன்னுடைய தாய், வயதான தன்னுடைய தந்தை என்று பல்வேறு விதமான தேவைகளை நீங்கள் சொல்லி ஜெபித்திருக்கிறீர்கள்.
ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, எனவே இப்படி ஒன்று கூடி இருக்கிற நம்முடைய இந்த அந்தோணியார் பாதத்திற்கு வருகிறவர்களிடம் நாம் வாட்ஸ்அப் வாங்குகிறோம். வாட்ஸ்அப் வாங்கி என்ன பேர் வச்சுருக்கிறோம் வாட்ஸ்அப் குரூப்புக்கு? அந்தோணியார் என்ன சொந்தம்? யோசித்து பாருங்களேன், என்ன சொந்தம். பிரியமானவர்களே, உண்மையிலேயே இன்றைய வாசகம் அதை அழுத்தம் திருத்தமாக நமக்கு சொல்லி தருகிறது. காலையிலே ஒரு அம்மா வந்தார்கள், 500 ரூபா கொடுத்தார்கள். கொடுத்து நான் எந்த ஊர் அப்படின்னேன். இல்லை பேர் வேண்டாம் ஃபாதர் அப்படின்னாங்க. இல்லை நம்ம எழுதணும்ல, அப்போ தானே நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அப்படியா, அந்தோணியார் சொந்தம் அப்படின்னு எழுதிக்கோங்க. பாருங்கள், அது ஒரு பெயராகவே, தன்னுடைய அடையாளமாகவே, தன்னுடைய அங்கீகாரமாகவே அதை எடுத்துக்கொள்ளுகிற ஒரு எண்ணம் என்பதுதான் இந்த உறவினுடைய, இந்த ஜெபத்தினுடைய வெற்றி. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, இயேசுவின் தாயும் சகோதரர்களும் இயேசுவிடம் வந்தார்கள். மக்கள் திரளாக இருந்த காரணத்தினால் அவரை நெருங்க முடியவில்லை, அணுக முடியவில்லை. உம் தாயும் சகோதரர்களும் உம்மை பார்க்க விரும்பி வெளியே நின்று கொண்டிருக்கிறார்கள் என்று அவருக்கு அறிவித்தார்கள். இதை வாசிக்கிற பொழுது திடீரென்று இப்போது எனக்கு என்ன தோன்றியது, ஏதாவது இதுக்கு பிரசங்கம் சொல்ல வேண்டுமே. உறவு நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம், இன்னொன்று நாம் ஏற்கனவே பேசிவிட்டோம். அதாவது இயேசுவின் பெயரை சொல்லி நாம் ஒன்று கூடி சகோதர சகோதரிகளாய் வாழ்கிற பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம், அந்த தலைப்பே நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கையை தருகிறது என்றெல்லாம். ஆனால் திடீர்னு ஒரு ஸ்பார்க் உள்ள என்ன தோணுச்சுன்னா, அதாவது ஊதாரி மைந்தன் வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டுக்குள்ளே எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் வீட்டுக்குள்ளே. அப்போது ஊதாரி மைந்தனுடைய அண்ணன் வெளியே வருகிறான். அவன்தான் அந்த சொத்துக்குரியவன், அவன்தான் தந்தையினுடைய வாரிசு, அவனுக்கு தான் எல்லாம், பட்டாபிஷேகம் அவனுக்கு தான். வந்திருக்கிற தம்பியோ எல்லாவற்றையும் தொலைத்தவன். நான் கூலியாள், நான் வேலையாள் என்று வந்திருக்கிறான். இப்போ அந்த ஊதாரி மைந்தனுடைய அண்ணன் வந்து வெளியில் நிற்பாமல, ஏன் உள்ளே போகலனா, உள்ள கொட்டு மேளம் சத்தம், வான வேடிக்கை, விருந்து, மாட்டை அடித்து இளங்கன்றை அடித்து எல்லாருக்கும் உள்ள பயங்கரமாக தடால் புடால்னு நடக்கு. பிரியமானவர்களே, அந்த தடால் புடாலை யார் விரும்பலை? அந்த மூத்தவன் விரும்பலை. என்ன இது, ஏன் வீட்டுக்குள்ள நான் இருக்க வேண்டிய இடத்துல எப்படி இப்படி ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும்? பிரியமானவர்களே, எனவே அவன் உள்ளே போக முடியாத வண்ணம் உள்ளே பயங்கரமான விருந்து நடந்தது. இங்கேயும் இயேசுவின் தாயும் சகோதரர்களும் உள்ளே அணுக முடியாத வண்ணம் அங்கே கூட்டம் இருந்தது. ரெண்டும் ஒரே மாதிரி தெரியுதா? அப்போ இந்த அம்மாவும் இந்த பசங்களும் என்ன பண்ணியிருக்கணும்? கூட்டத்தோட கூட்டமாக இவங்களும் உள்ளே போயிடணும். அப்படியா, ஃபாதர் என்னை பார்க்க வருவாரா இல்லையா? எதுக்கு? இல்லை நான் ப்ரேயர் பண்ண வந்திருக்கேன். ஃபாதர் இங்கே முன்னாடி வருவாரா இல்லையா? இல்லை அங்கே 10 ஆள் ஜோம் பண்ணிக்கிட்டு இருக்கு, நானும் பார்த்தேன், கூட்டமாக இருக்குது. எப்போ அவர் ஃப்ரீ ஆவார்? ஐயா உங்களுக்கு என்ன செய்யணும்? ஜோம் பண்ணணும். ஆளோட வாங்க, ஜோம் பண்ணிட வேண்டியது தானே. இல்லை 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 அப்படிலாம் இல்லை, நீங்கள் எனக்கு ஸ்பெஷல் ப்ரேயர் பண்ணுவீங்களா இல்லையா? எல்லாமே ஸ்பெஷல் ப்ரேயர் தானே, உங்களுக்கு என்ன சொல்லுங்கள். இல்லை இல்லை அது அப்படி இல்லை, எல்லாம் போன பிறகு வரேன். நீங்கள் கடைசி வரைக்கும் என்கிட்ட ஜோமே வாங்கிக்கிட மாட்டீங்க. ஏன்னா எப்பவுமே ஆள் வந்துக்கிட்டே தானே இருக்கும் போது. பிரியமானவர்களே, சேம் லாஜிக் தான். ஆண்டவரை நீங்கள் அணுக வேண்டும் என்றால் ஆண்டவரை அணுக முடியாத வண்ணம் எப்போதும் பாவிகளும் ஏழைகளும் இல்லாதவர்களும் துன்பப்பட்டவர்களும் துயரப்பட்டவர்களும் கடவுள் முன்னிலையிலே இதோ ஓடிக்கொண்டும் ஒட்டிக்கொண்டும் உரசிக்கொண்டும் இருப்பார்கள். நீங்கள் ஸ்பெஷல் சலுகை வேணும்னு எதிர்பார்த்து நின்னா ஆண்டவர் அங்கே உட்கார்ந்துருக்க வேண்டியதான். நீங்கள் இந்த ஆள் எப்பந்தான் ஃப்ரீயாக அந்த கடவுள்கிட்ட போய் ஜெபம் பண்ணலாம் ஃப்ரீயாக இருப்பார்னு பார்த்தா நம்மளை ஒரு நேரமும் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் அருள் வைத்திருக்கிறார், ஆசீர் வைத்திருக்கிறார். நீ அதை அப்படியே போ. பிரியமானவர்களே, எனவே அவர்கள் அவரை பார்ப்பதற்காக வெளியே நின்றார்கள். அறிவிப்பு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? தந்தைக்கு. என்ன அறிவிப்பு கொடுக்கப்பட்டது? உம்முடைய பையன் வெளியே நிற்கிறான். பிரியமானவர்களே, அவர் வந்து சொல்றாரு, தம்பி உள்ளே வர வேண்டியதானே. உள்ளெல்லாம் வர முடியாது, இந்த கச்சடாவெல்லாம் வெளியில் அனுப்புனா நான் உள்ளே வருகிறேன். கடைசி வரைக்கும் கடவுள் அப்படி அனுப்புவாரா? அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை நல்ல செய்தியை ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவருடைய பெற்ற தாயாக இருந்தாலும் சகோதர சகோதரிகளாய் இருந்தாலும் தன்னை எல்லோரோடும் கரைத்து கொள்ள விரும்புகிற பொழுது, இணைத்து கொள்ள விரும்புகிற பொழுது, இதுதான் இந்த மிக்கேல் ஆண்டவர் திருநாள் இப்போ நடக்கல. அதில் உள்ள முக்கியமான செய்தி அதுதானே. லூசிஃபருக்கு தலைமை அவன்தான். வெளிச்சம், வெளிச்சத்தின் பிள்ளை என்று பெயர் வைத்தார் கடவுள். அவனோ இருட்டின் பிள்ளையாக மாறிவிட்டான். லூசிஃபர்னா வெளிச்சத்தின் மகன் அர்த்தம், லைட்டுன்னு அர்த்தம். லூசி, லூசியா, லூசிஃபர், லைட் த பிரைட்னஸ் அர்த்தம். ஆனால் அவனுக்கு என்ன எண்ணம்னா,
நான் வானதூதர் தானே, நான் மட்டும்தான் கடவுளை சுற்றி நிற்பேன், இந்த மனுஷமெல்லாம் வரக்கூடாது, இந்த பாவியானவங்களாம் கூட வரக்கூடாது. மருத்துவன் நோயாளிகளைத்தானே தேடுவான், அவனுக்கு தானே துணம் பெறணும். யாருக்கு தேவை? எனவே கடவுள் அனைவருக்கும் பொது, கடவுள் எல்லோருக்கும் சொத்து. அந்த எண்ணம் நமக்குள் வர வேண்டும். அப்போ நம்ம கடவுளிடம் அருள் வர வேண்டும் என்றால் ஆளோட ஆள போனா தேரோட தேரா சந்தோஷமா வீட்டுக்கு வந்துடலாம். எனவே அருமையான செய்தி, ஆழமாய் தியானிப்போம். இந்த நாள் ஆசீர்வாதத்திற்குரிய நாளாய் அமைவதாக. ஆமென். தேரோடும் காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா? உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா? சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமாக ஒப்புக் கொடுக்கப்படுகின்ற இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவையின் அனைத்து நலனுக்காகவும் ஒரு கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இதய அமைதியை இறைவா, கோடி அற்புதர் பதுவை புனிதர் நன்னாக்களியாத நல்லவர் தூய அந்தோணியாரை முன்னிட்டு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிற காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ளும். இது எங்களுக்கு நிறை வாழ்வளிக்கும் அருள் சாதனமாய் மாறுவதாக ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பி அருளும். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நிதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் வழியாக நீர்தாமே புகழப்படுகிறீர், உமது ஆட்சிக்கே மணிமுடி சூடப்படுகிறது. ஆகவே விண்ணகத் தூதரோடு இணைந்து போற்றி புகழ்ந்து அக்களித்து நாங்கள் பாடுவதாவது: தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணையும் மண்ணையும் மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டோர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவருடைய அன்பு குழந்தைகளே, திருப்பலியினுடைய மைய நேரம் இந்த நேரம். காலையிலிருந்து இதோ ஆசீர்வாதத்தால் நாம் நிரப்பப்பட்டு நிற்கிறோம். எனவே நம்முடைய இதயத்தில் ஆண்டவர் சிம்மாசனமிட்டு வெளிச்சமாக அமர வேண்டும். நாம் வீட்டிற்கு போகிற பொழுது ஒளியின் குழந்தைகளாக, நாம் நடந்து செல்லும் பாதைகளெல்லாம் இந்த இறை வெளிச்சம் நிரப்பப்பட்ட குழந்தைகளாக போக வேண்டும். நம்பிக்கையோடும் உருக்கத்தோடும் ஜெபிப்போம். இதய அமைதியே இறைவா, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள்,
ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அழகும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தினையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தினையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகம் முழுவதும் பரவி இருக்கும் அது அவையை நினைவு கூர்ந்தருளும். சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, மது அன்பின் குழந்தைகள் அனைவரையும் தெய்வீக அன்பினால் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழுவோம் என்கின்ற எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் ஆரோக்கியமேரி, இஞ்ஞாசிமுத்து, மரியம்மாள், காணிக்கை மேரி, மரியை சிங்கம், நாகராஜ், ஜான் தர்மராஜ், ஷெரோலையா, மிக்கேல் தேனேஸ், மரிய சௌரி, ஜோசப் ராஜ் தாயார், தனிஸ்லாஸ், மேரி ராஜம்மாள், சௌரிமுத்து திரசம்மாள், ரோசம்மாள், ஸ்டீஃபன், மார்க்ரேட், ரோசி மற்றும் யாரும் நினையாத ஆன்மாக்கள், உத்திரிக்க நிலை ஆன்மாக்கள், மாசில்லா குழந்தைகள் ஆன்மாக்கள் அனைத்தையும் ஒளி நிறைந்த உம் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க கற்றுக் கொடுத்தார். நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்றப் பெறுக, முது ஆட்சி வருக, உம்முடைய திருமணம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையிலிருந்து விடுவித்து அமைதியை தந்தருளும். பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நலமுடன் வாழச் செய்தருளும். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீர். எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்ற தெய்வம். இந்த தெய்வத்தினுடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேர் பெற்றவர்கள். ஆண்டவரே, தேவரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் வாக்கு விட்டு சொல்லுகிறோம், என் ஆன்மா நலமடையும்.
ஆண்டவருடைய அன்பு நிறைந்த குழந்தைகளே, உண்மையிலேயே இந்த நாள் ஆண்டவர் நமக்கு தேர்ந்தெடுத்து கொடுத்த நாள். கடந்த மே மாதத்திலிருந்தே ஒவ்வொரு ஆங்கில மாதத்தின் இந்த கடைசி செவ்வாய்க்கிழமைகளும் சிறப்பான முறையிலே 4 மணி வரை நாம் திட்டமிட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை வழிநடத்தியே தந்திருக்கிறார். எனவே செபித்த உங்களுக்காகவும் நமக்கு வருகை தந்து இந்த நாளை சிறப்பு செய்த குமிழியை சார்ந்த தூய மிக்கேல் அதிதூதர் ஜெப குழுவினருக்கும் உடன் வந்த சகோதரருக்கும் நமது மனமார்ந்த நன்றிகளை நாம் சிறப்பான முறையிலே தெரிவித்துக் கொள்வோம். மன்றாடுவோமாக. இதய அமைதியை இறைவா, இந்த தெய்வீக திருப்பலியை முன்னிட்டு நாங்கள் உம்மை புகழ்கிறோம். இதன் பேராற்றலால் எங்கள் வாழ்வு அனைத்து நலன்களாலும் நிரப்பப்படுவதாக. ஆண்டவராகி அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல கடவுள் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. உயிர்த்த கடவுளின் உண்மை பிள்ளைகளாக சென்று வாழுங்கள். பேரின்பம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. அன்பார்ந்தவர்களே, மேலும் இந்த நாளின் அசரமகிக்காக சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் அவர்கள் குடும்பத்திலிருந்து 500 ரூபாய் காணிக்கையாக கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்காக ஜெபிப்போம். மேலும் இன்று பிறந்தநாள் கொண்டாடிய திருமதி மரிய மலர்விழி அவர்களுக்காகவும், இன்று பிறந்தநாள் கொண்டாடும் லூமன் கிறிஸ்டி மோனிகா இவர்களுக்காகவும், இன்று தனது 55வது பிறந்தநாள் கொண்டாடும் லூர்து மத்தேயு அவர்களுக்காகவும், நேற்று தனது 7வது பிறந்தநாள் கொண்டாடிய அருளின் ஜெஸ்ருபாவுக்காகவும் நாம் கரங்கள் தட்டி நன்றி சொல்லி ஜெபிப்போம். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. எனக்குள்ளே
எனக்குள்ளே இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம் இதயங்கள் நொறுக்கப்பட்டோ ஏராளம் ஏராளம் காயங்கொட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் காயங்கொட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால் அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே சிறையிலுள்ளோ ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுக்களை உடைக்கணும் இயேசுவே கட்டவிழ்க்கணும் கட்டவிழ்க்கணும் கட்டுக்களை உடைக்கணும் அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே 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 அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே உடை போர்க்கணுமே ஒடுங்கின ஜனத்துக்கு உடை போர்க்கணுமே ஒடுங்கின ஜனத்துக்கு உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே உயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே இருவையின் காலம் இது வந்தோ அறியணும் வேகமாய் இருவையின் காலம் இது வந்தோ அறியணும் வேகமாய் ரட்சகரேசு வரப்போகிறார் ஆயத்தம் ஆகணுமே ரட்சகரேசு வரப்போகிறார் ஆயத்தமாகணுமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே
கிருபையினாலே